ஆஃப், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? என்ன? வாவ், நான் முதலில் போகலாமா? அது என்ன? கரப்பான் பூச்சிகள். என்ன ஒரு கனவு. அவை பயங்கரமாக இருக்கின்றன. வாருங்கள். என்ன கிடைத்திருக்கிறது? சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன? அதில் ஏதோ இருக்கிறது. ஓ, இங்கே கிளிக் செய்யவும். அருமை. என்ன? அதை அகற்றுங்கள். ஹே, அது எப்படி வேலை செய்கிறது? சரி, வாவ், அது அருமை. அதை சுவைக்க விரும்புகிறேன். உஃப், அது மிகவும் புளிப்பு. மிகவும் புளிப்பு மற்றும் மிகவும் சுவையானது. வாவ், இன்னும் வேண்டும். நானும் முயற்சி பண்ணலாமா? முடியாது. அது எனது. என்ன? சரி, என்ன? அது முடிஞ்சிட்டுதா? அதுதான் எப்படி இருக்க வேண்டும். வாவ், பனிக்குழுக்கு என்ன நல்ல நாள். இது ருசியாக இருக்கிறது. கிரனேட், உதவுங்கள். எனக்கு உதவுங்கள். என்ன என்ன என்ன? இது வெடிக்கலையா? என் ஐஸ்கிரீம். அப்பா இல்ல, இதெல்லாம் உன் காரணமாக தான். அதுதான், நீ என் ஐஸ்கிரீமை கெடுத்துட்ட. உன் பனி. ஓ இல்ல. என்ன? கரப்பான் பூச்சிகள்? இல்லை, அவை மிகவும் அருவருப்பானவை. வாவ், ருசியானது. ஆனால் இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு இது பிடிக்குமா? ஆம், மிகவும். என்ன? பூச்சி எங்கே? நான் அதை எடுக்க முடியாது. என் வாயில் என்ன ஒரு கனவு. வெளியே போ. அது உனக்காக. மற்றவற்றை நான் சாப்பிட மாட்டேன். ஆம், நீ சாப்பிடுவாய். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் விரும்பவில்லை. ஆம், ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. படத்திற்கு மந்திரம் சேர்ப்போம். கவனமாக பாருங்கள். 1 2 3. வாவ், இது என் சிறந்த ஐஸ்கிரீம். என்ன? அது என்ன? அவர்கள் எதையோ எப்போதும் அங்கே எறிகிறார்கள். அடடே, நிறுத்து. ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம். இது மீண்டும் கெட்டு போயிற்று. இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் அவர்களால். நீங்கள் என் ஐஸ்கிரீமை இருமுறை கெடுத்து விட்டீர்கள். இது உனக்காக. எப்படி சப்போர்ட் செய்வது என்று உனக்கு தெரியும். வாவ், இப்போது ஏன் முறை? என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ வாவ், ஒரு சிறிய கழிப்பறை. மிகவும் அழகாக இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது? இந்த லாலிபாப் சுவை இருக்கும் தூள் இதுதான். இது எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நான் இதை சுவைக்க விரும்புகிறேன். அருமை. ஆம், நீ செய்துட்டாய். எனக்கு இன்னும் வேண்டும். மேலும். இரண்டாவது. ஆமாம், இது சிறப்பாக இருக்கிறது. ஹே, உனக்கு ஒரு சுவை நினைக்க முடியவில்லையா? நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, உந்த திறக்கிறாயா? வாவ், அற்புதம். பிரச்சனை இல்ல, எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்து விட்டது. அது மிகச் சிறந்தது. இதை சாப்பிட விரும்புகிறேன். முதலில் ஜெல்லி பீன்ஸ்களை தூவ வேண்டும். பின்னர் அதற்கு சிறப்பு ஜெல் சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். வாவ், இப்போது மிக முக்கியமான விஷயம், ஜெல்லி பீன்ஸ்களை ஜெல் கொண்டு நிரப்புவது. அதிலிருந்து விலக முடியாதபடி நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது புளிப்பு, ஆனால் இது அற்புதமா சுவைக்குது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்களா? ஏன் இல்ல? உங்கள் லாலிபாப்ஸ்களை எனக்கு கொடுங்கள். நான் அதுல என் ஜெல் வைக்கிறேன். நிச்சயமாக இது சுவையில் சிறப்பாக இருக்கும். வாவ், அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நன்றி. இதோ உனக்காக. அற்புதம். எனக்கு மார்மலேட் சுவை எப்படி இருக்கும்னு சுவைக்கணும். ரொம்ப நல்லது. நமக்கு வாழ்த்துக்கள். இது எவ்வளவு சிறந்தது. ஆம், இது ருசியா இருக்கு. பாருங்க, நீல நாக்கு. நானும் ஈஹா, இப்போது நான் முதலில் இருக்கிறேன். என்ன இருக்கிறது அங்கே? லெகோவா? அவை வெறும் லெகோ பாகங்கள். அவற்றில் என்ன சிறப்பு? நீ அவற்றை சாப்பிட கூட முடியாது. அது என்ன வாசனை? இது சாக்லேட். இது ரொம்ப சுவையா இருக்கு. இது சிறந்தது. என்னிடம் இவற்றின் பல விவரங்கள் உள்ளன. நான் அவற்றில் இருந்து அழகான கோட்டை ஒன்றை கட்டுவேன். இது போன்ற ஒன்றை கண்டதில்லை. வாவ், அது வாவ், என் சிறந்த கோட்டை தயார். இது சிறந்த ராணிக்கு வீடாக இருக்கும். இல்ல, நீ செய்ய முடியாது. உன்னுடைய தர. சரி, அப்படின்னா. ஓ, அது என்ன? அது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அது திறக்கவில்லை. இது போதுமான வலிமை இல்ல. இது கொஞ்சம் இல்லை. இது போதுமானது.
நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓப்ஸ், அதிகமாகிவிட்டது. ஓ, நீ ஒரு குழப்பம். நீ எல்லாவற்றையும் சிந்திவிட்டாய். ஆனால் நான் அதை திறந்தேன். இப்போது நான் ஏதாவது செய்ய முடியும் என்பதை உனக்கு காட்டுகிறேன். இதை போடுகிறேன். இது வேலை செய்தது. ஹூ, என் கோபுரம் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. இப்போது இது எல்லாம் என் வாய்க்குள் போகிறது. அழகாக இருக்கிறது. இது உண்மையில் ஓ, என்ன? ஏன் நீ தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சூடான மிளகாயுடன் இருக்கிறாயா? ஓ, எழுதப்பட்டதை படிக்க வேண்டும். நான் இனி தாங்க முடியாது. ஓ இல்லை, என் கோட்டை. நீ என்ன பண்ற? நிறுத்து, இது உருக்குகிறது. ஓ, யோசனை. இது தீயை அணைக்க உதவும் என நம்புகிறேன். முடிந்தது, முடிந்தது. இனி எரியாது. அது நடந்தது. ஆனால் என் கோட்டை, அதிலிருந்து மீதமுள்ளது ஒரு குளம் மட்டுமே. நீங்கள் அதை எப்படி தீயிட்டு எரித்தீர்கள்? நுரை, அது மிகவும் அருமை. நான் முழுவதும் நுரையுடன் இருக்கிறேன். இந்த முறை அதை ஒன்றாக செய்வோம். வாவ், அது அழகாக இருக்கிறது. எனது ஒன்று நத்து போல இருக்கிறது. அது அருமையாக இருக்கிறது. நீங்கள் முதலில் நான் விரும்புகிறேன். இது ஒரு இனிய லிப்ஸ்டிக். நீங்கள் அதை உங்கள் உதடுகளில் போடணும். இது ஒரு அடுக்கு. இது போல நீங்க அழகா இருக்கிறீங்க. நன்றி. அது என்ன மிட்டாய்? நான் அவற்றை ஒரு தட்டில் ஊற்ற விரும்புகிறேன். அவை எவ்வளவு அழகாக ஊறுகின்றன என்று பாருங்கள். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது மிக முக்கியமான தருணம், ஒரு சுவையான முத்தம். என் உதடுகள் முழுவதும் காண்டி இருக்கிறது. இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். குளிர். இப்போது இது எல்லாம் நக்கி சுவைக்க வேண்டும். இது மந்திரமாய் இருக்கிறது. அது சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், இது எனது முறை. பாருங்கள், எனக்கு குச்சிகளில் பறக்கும் கண்கள் உள்ளன. இது எனக்கு பொருந்துகிறதா? இது பொருத்தமாக உள்ளது. இது சிறந்தது. எனக்கும் காந்தி உள்ளது. நான் அவற்றை என் தட்டில் தூவப் போகிறேன். அவற்றை உடைக்க மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. அடுத்தபடி கண்கள். அவற்றை ஸ்பெகட்டியில் வைப்பேன். மேலும் சுவையாக இருக்கும். அவற்றை மென்று சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. எனக்கு இன்னொரு கண் இருப்பது நல்லது. அதையும் சாப்பிடுவேன். இது உண்மையில் அவ்வளவு சுவையாக இருக்கிறதா? நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அந்த குச்சிகளிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவை அற்புதமாக சுவைக்கின்றன. உங்களை அழைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஒரு குச்சி மட்டும் மீதமுள்ளது. விடா, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறா? என்ன செய்ய வேண்டும்? உனக்கு ஒரு பானம் வாங்கி தரவா? வாவ், அது எனக்கா? மிகவும் நன்றி. உங்கள் வரவேற்பு. அது எப்படி சுவைக்கிறது? ஆமாம், இது நிச்சயமாக அற்புதம். இது உண்மை. இனிப்புகள் இல்லை. ஓ, அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்டல். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். என்ன சிறந்த நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஆ ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. நான் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். உனக்காக ஒரு முழு பாட்டில் இருக்கிறது. கொண்டு வந்தேன். ஓ, orange shirt serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே, சக உயிரி,
நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். ஐயோ, என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. இருக்கிறது. ஓ, இல்ல. இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ, இல்லை. ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள். அதை மறைக்காதே. ஓ, மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் என் நல்லவராக மனைவியை தேர்வு இருக்கிறீர்கள். செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா. அல்லவயர், நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ, ஆம். எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, நம் டொங்குவட்டிகன். நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். கொக்கா கோலா உங்கள் முழு வயிற்றையும் கெடுக்கும். சுவையான பாட்டியோட தேனிலிருந்து ஒரு மிட்டாய் செய்யலாம். அது உண்மையில் ருசியா இருக்கும். மேலும் முக்கியமாக அது ஆரோக்கியமானது. ஆமா, எனினும் நான் ஒரு கோகா கோலா செய்வேன். ஏனெனில் பெட்டி சகோதரி அதை அப்படியே வரைவினாள். சரி. angry Rachel might be words angry Rachel Friday in நினைக்கிறேன். அதை திறக்க முடியுமானால். ஓ, நான் செய்துவிட்டேன். என் புதிய சாதனத்தை பாருங்கள். ஒரு சிப்பிதான். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஆஹா, மிகவும் நல்லது. சரி, இப்போது எனக்கு எதுவும் இல்லை. ஆஹா, என் நாக்கு சிக்கிக் கொண்டது. பாட்டி, ஓஹோ, செல்ல மகள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆஹா, நான் சரியாக இருக்கிறேன்.
எனக்கு சிறிது தலைவலி உள்ளது, ஆனால் இது முதல் முறை அல்ல. இதோ என் பாட்டில். நன்றி பாட்டி. இதோ என் தேன் உறைந்துள்ளது. ஓ, எவ்வளவு குளிராக இருக்கிறது. எல்லா கைகளும் உறைந்து விட்டன. நண்பர்களே, நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் தயார் செய்த உடனே நான் தொடங்குவேன். மெல்லம் ஸ்ட்ரீம் வச்சிருக்கிறேன். எனக்கு நட்ஸ் கான்டீஸ் மடிஸ் கார்ன் சிரப் வேண்டும். ஆம், எல்லாவற்றையும் கலந்து விட்டால் இது ஒரு குளிர் காண்டி ஆகும். இப்போது சிரப்பை ஊற்றுங்கள். அருமை குளிர். குளிர்ச்சியாக மாறுகிறது. அருமை. நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். பாட்டி மற்றும் நான் முடித்து விட்டதாலே சமையல்காரர் இப்போது தொடங்கலாம். இறுதியாக இப்போது நான் உங்களுக்கு சிறந்த காண்டி செய்வது எப்படி என்பதை ஒரு மாஸ்டர் வகுப்பாக காட்டப் போகிறேன். ஆனால் இந்த பயங்கரமான பாட்டிலை திறக்க வேண்டும். பாட்டி, நான் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று உண்மையிலே நினைக்கிறீங்களா? யாரும் நீ முயற்சிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஓ நல்லவை. நான் கோகா கோலாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, அது எப்படி? ஓ, நான் சொன்னேன் கோகா கோலா முழுவதும் தீயது என்று. உன் உடலுக்கு மட்டுமல்ல, மன்னிக்கவும், உன் தோற்றத்திற்கும். அடடா, சரி சென்று சமைக்கவும். நான் உங்களுக்காக அதை திறந்து விட்டேன். நான் நன்றி பாட்டி. சமையலை தொடர்வோம். நான் கோகா கோலாவை ஒரு வாணலில் ஊற்றி சில மார்மலேட் கரடிகளை சேர்க்க வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். நன்றாக கலக்கவும். இப்போது இந்த இனிப்பு கலவையை ஒரு பாட்டிலில் ஊற்றவும். தயார்? ஓ, நான் இன்னும் ஒரு மேதுதான். நான் பற்றி சுவைக்க போறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். சாப்பிடுங்கள். வாவ், இங்கே எவ்வளவு சுவையான பொருட்கள் இருக்கின்றன. நான் கோகா கோலாவோட முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அதை பாருங்கள். இது மிகவும் ருசிகரமாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆஹா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அற்புதம். அடுத்து என்ன? வாவ், அது தேன்தானா? சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், தேன் ஒரு சிறந்த மிட்டாயாகும். பார்ப்போம். ஓ, இது எப்படி நீளமாக இழுக்கிறது பாருங்கள். மிகவும் குளிர். வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது பாட்டி. மற்றும் சிறிய சகோதரி என்ன செய்தாள்? வாவ், உள்ள மிட்டாய்களா? அருமை. இது நட்ஸ். வாவ், நான் என் முடிவை எடுத்துட்டேன். பிரிட்னியின் சகோதரி கண்டிப்பாக வெற்றி பெறுகிறாள். அற்புதம். ஆமாம், நான் இறுதியாக வென்றேன். நீங்கள் எனக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நம்புகிறேன் பாட்டி. செஃப் சிரிக்கவும். இப்போது எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். அதை சமைக்க மிகவும் எளிது. எனவே நான் மிகவும் சுவையான உணவுகளை எதிர்பார்க்கிறேன். அது எளிது. சிக்கலான எதையும் தேவையில்லை. வெறும் சில ரொட்டிகளை வறுக்க வேண்டும். ஏன் அதை வாணலில முயற்சிக்க வேண்டும்? ஒரு அருமையான டோஸ்டர் இருக்கிறது. நிமிடங்களில் எதையும் செய்யலாம். இப்போது அதுல சில ரொட்டிகளை வைக்க வேண்டும். பின்னர் அதை இயக்கலாம். நம் காத்திருக்கும் பொழுது. ஆஹா, இது என்ன? சரி, இது வேர்க்கடலை வெண்ணெய். ருசியாக இருக்கிறது. ஓ நல்லவை. பிரிட்னி, என்னை ஏன் பயமுறுத்துற? எனக்கு இப்ப சாம்பல் முடி இருக்குதா? ஓ, எனக்கு அவை என் தலையில் இருக்கின்றன. சரி, ரொம்ப நன்றி. சரி, அவத்தை திருப்பி பிளேட்ல வைக்கலாம். இந்த டாஸ்டர் சூடா இருக்கும். இந்த பீனட் பட்டர் மற்றும் ஜெல்லி சாண்ட்விச்சை பாருங்க. இப்போ அதை நறுக்கலாம். ஆஹா, இந்த தோல் புறத்தை பாருங்க. நான் செய்யலாமா? இல்ல செல்லமே, நான் அது உன் சகோதரிக்காக. சரி, பரவாயில்ல. நானும் ஒரு குளிர்ந்த சாண்ட்விச்சை செய்வேன். மீண்டும் எல்லோரையும் வெல்வேன். என் டோஸ்டிலிருந்து தேவையற்ற ஓரத்தை வெட்ட வேண்டும். அருமை. சரியானது. ஆம். நான் எப்போதும் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். ஓ, எவ்வளவு அடுக்குகள். இப்போது மயோனைஸ். ஆம், இது நிச்சயமாக ருசியாக இருக்கும். இப்போது ரொம்ப சுவாரஸ்யமானது சீடோஸ். நமக்கு சில துகள்கள் தேவை, அதனால் அதை நசுக்குகிறோம். ஆஹா, இது மிகவும் குளிர்ச்சியானது. பிரிட்னி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓப்ஸ், என் தாடை விழுந்து விட்டது. மன்னிக்கவும். ஆஹா, இதோ சீட்டோ துகள்கள் தயார். ஓ, அதை பாருங்கள். அருமையாக இருக்கிறதா? அதை சூடான எண்ணெயில் பொரிக்க அனுப்புங்கள். அது மிகவும் சுவையாக இருக்கும். குளிர்ச்சியாக உங்கள் விரல்களை நக்குங்கள். பாட்டி, உங்களுக்கு பிடிக்கிறதா? உங்களுக்கு அது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் சமையல்காரருக்கு எப்படி?
இப்போ நான் உங்களுக்கு உண்மையான சமையல் திறமைகளை காட்ட போறேன். முதலில் எனக்கு ஒரு உருளும் குச்சி மற்றும் மாவு தேவை. நான் சாண்ட்விச்களை செய்ய முடியாது அப்படின்றது முடிவு செய்தேன். ஓ ஆம், இந்த சுவையற்ற பயங்கரமான நபரின் ரொட்டியிலிருந்து. அப்படியா? எனக்கு என் சொந்த தனித்துவமான சமையல் முறையின்படி இயற்கையான வானவியல நிறம்தான் உள்ளது. நாங்கள் அவர் துண்டு பாட்டி அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கிறதா? சரியா? நாங்கள் போய் பேச இருக்கிறேன். ஓ சரி, மீண்டும் அப்பத்துக்கு நீ மாவின் அனைத்து பகுதிகளையும் வண்ணமயமாக்கிய பிறகு எல்லாவற்றையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்க வேண்டும். சரி, அப்பொழுது நமக்கு அழகானி வண்ணமயமான அப்பம் இருக்கும். நாங்க எல்லாத்தையும் அடுப்புல வச்சு முழுமையாக சமைக்கிறோம். இது என் சாண்ட்விச். இது ருசியா இருக்கும் என்று நினைக்கிறேன். வாசனை மிகவும் குளிர்ச்சியானது, அற்புதமானது. பாருங்கள், சமையல்காரர் என்ன செய்தார்? ஒரு பசங்க வானவில் ரொட்டி துண்டுகளாக வெற்றி சுவையான வானவில் சீசர் சாண்ட்விச் பண்றோம். ஆஹா, இதை பாருங்கள். ஹே, இதை பொடிக்கலாம். இன்னொரு உனக்கு என்ன பிரச்சனை? ரொட்டி துண்டு மற்றும் அதை என் வரைதல் பேனாவால் உருகச் செய். இல்லை இல்லை இல்லை. ஓ மை காட். சரி, நான் தயாரா இருக்கிறேன். சிந்து மட்டுமே நான் முடிச்சிட்டேன். போகலாம். என் சாண்ட்விச் தயார். அதை பாருங்க. வாவ், எல்லாமே எவ்வளவு அழகா இருக்குது. இந்த ரெயின்போ டாஸ்டோட தொடங்க விரும்புறேன். இப்ப அதை முயற்சிப்போம். ஆஹா, சீஸ் ரொம்ப நீளமா இழுக்குது. அற்புதம். இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது. இதை எதற்கும் ஒப்பிட முடியாது. சிவப்பு சதுரம் ஒரு சாண்ட்விச்ச மங்களா ஒத்திருக்குது. வாவ், இதுக்குள்ள நிறைய ஒரு சிவ இருக்குது. சீட்டோஸ் போன்ற வாசனை வருகிறது. வாவ், அத பாருங்கள். அதுவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. மற்றும் அது கடைசி சாண்ட்விச்சை விட்டு விடுகிறது. அடடா, ருசிகரமாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது. ரொம்ப நல்லது. நான் விலக முடியவில்லை, ஆனால் நான் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் தேர்வு செய்யவே விரும்பவில்லை. சரி, சமையல்காரர் வென்றார். ஓ ஹூரே, நான் ஒரு வெற்றிகரமான சமையல் வல்லுநர் என்பதை நான் அறிவேன். நான் உனக்கு ஒரு புதிய வரைபடத்தை காட்டுவதற்காக காத்திருக்க முடியாதா? எல்லாமே போயிட்டு நடக்கப்படுது. எனக்கு ஒரு கேக் வேண்டும். நீ எனக்காக அதை செய்வையா? எனக்கு அதே அழகானது வேண்டும். இது ஒரு எளிய விஷயம். பேத்தி இப்ப பாட்டி பிஸ்கட் மாவை தயார் செய்வார். அப்படிப்பட்ட கேக் ருசியாக இருக்கும். எனக்கு மாவு மற்றும் பாட்டியின் அன்பு வேண்டும். நான் கிண்டல் செய்றேன். காதா விழுந்த போதாது. ஆனா முட்டை, பால் மற்றும் மாவு கலந்து கொள்ளலாம். மற்ற மாவுக்கு வேறு பொருள் இல்ல. பாட்டி நல்லா பண்றார். ஆனா அத முயற்சிப்போம். ஓ, இங்க என்ன இருக்குது? ஆஹா, அது பாலா? ஓப்ஸ். ஓஹோ, அருவருப்பு. மன்னிக்கவும், எனக்கு பால் பிடிக்காது என்று மறந்துவிட்டேன். சரி பிங்கோ, நான் சமையல் தொடர்வது நல்லது. என்ன இருக்கிறது இங்கே? ஓ, சர்ன கேக். வாவ், பயங்கரமானதும் அருவருப்பானதும். இப்போது யாராவது எண்ணெய் கேக் பயன்படுத்துகிறார்களா? இது அருவருப்பாக இருக்கிறது. மேலும் எனக்கு மட்டுமே உள்ள என் வண்ணமயமான மாவை வைத்திருக்க விரும்புகிறேன். அத பாருங்க. தனிப்பட்ட சுவை, சமையல் முறை மற்றும் வானவில் நிறம் இதை மேலும் குளிர்ச்சியாக்கும். மேலும் பெட்டி தனது சகோதரிகளின் அன்பை திருடுவதற்காக நான் இதை ஒரு இதய வடிவ கேக்காக மாற்றுவேன். சரி, இப்போது கேக்கை வெட்டி எல்லா அதிகப்படியானவற்றையும் அகற்றுவோம். இப்போது எனக்கு சில தடவை மார்ஷ்மெல்லோக்கள் தேவை. ஆம், அருமை. கிரீமை விட கூடுதலாக சிறந்தது. நாங்கள் எல்லாவற்றையும் பூசுவோம். அது ஒரு குளிர்ச்சியானதாக மாறும். மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் இன்னொன்னு. ஓ, அத பாருங்கள். ஆஹா, இது ரொம்ப சிறப்பா இருக்குது. ஹே, பாருங்க பாட்டி, உங்களுக்கு இது பிடிக்குதா? ஓ ஆஹா, என் மாவு தயார். எனவே அதை அடுப்புக்கு எடுத்து செல்ல வேண்டும். நான் எவ்வளவு அற்புதமான கேக் செய்தேன் பாருங்கள். ஓ குள். ஓ, என் கேக் பாருங்கள். இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் வானவில் போலவும் இருக்கிறது. வானவிலின் அனைத்து நிறங்களும் இங்கே உள்ளன. இப்போது நான் இதை மஞ்சள் கிரீமால் மேலே மூடப் போகிறேன். நன்றாக வரிசைப்படுத்தவும். மற்றும் சரியானது மற்றும் மென்மையானது. எனக்கு தேவைப்படுறது இதுதான். மேலே சில ஸ்ப்ரிங்கிள்ஸ். Bei des Ryan was sehr but it is nice. Schon groß sorry going. Es das na mich halt von Welt Porpine drin. Provides extreme modern sila making gleich sehr kiren. Aha, சரியானது. நான் ஷாஃப் இருக்கிறேன்.
பாட்டி வாங்க. நானும் ஆச்சரியப்படுகிறேன், ஆனால் உங்கள் வாயை மூடுங்கள். நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆம், என் வாழ்க்கையில் இதைவிட சிறந்தது இல்லை. ஆனால் என் கேக்கையும் அலங்கரிக்க வேண்டும். எனக்கு இங்கே சாக்லேட் இருக்கிறது. ஆயுத வரும் சுவால் அன்று எனக்கு தெரியும். பலே M&M's சேர்க்க போறேன். ஃபெனோமினல்ஸ் வண்ணமயமா இருக்கேன். நான் ஏதாவது வானவில் நிறங்களில் பண்ண போறேன். கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. ஆம், சரியானது. கொஞ்சம் மேலும். கூல். ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். நான் மேலே பேக்கேஜிங்க இணைக்கிறேன். மற்றும் நான் இனிப்புகளை காண்டில் ஊற்றினேன். அவை உறைந்து விட்டன. ஓ ஓ குளிர். சரியா? ஓ ஓ என் கேக்ஸ் நான் கிட்டத்தட்ட அரைச்சுறேன். நீ அதை ஃப்ரைலை எடுக்கணும். அருமை. நாங்க மேலே ஒரு பொம்மையை இணைப்போம். பெட்டி அவற்றை மிகவும் விரும்புகிறாள். மேலும் ஒரு வெளிப்படையான மோதிரத்தை எடுத்துக்கொள்வோம். இதோ இனிப்பானே இளஞ்சிவப்பு சார்பத்தை ஊற்றி மிக சிறு துளிகளை தூக்க வேண்டும். வா, ரொம்ப சுவை இருக்கும். இது இறுதியாக முடிந்தது. நீங்கள் சுவைக்க அதை அமைக்கலாம். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதை தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஓ, இந்த அழகான வண்ணமயமான கேக்கு பாருங்கள். செஃபிடம் இருந்து அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஓ நல்லது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நன்றி செஃப். குழு. பிரச்சனை இல்லை. ஓ வாவ், அது கேக்கில் M&M's தானா? வாவ், யாரோ அதில் ஊற்றிய மாதிரி. சூப்பர். விடையளிக்கலாம். ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி அக்கா. ஓ, பிரச்சனை இல்லை அக்கா. அது என்ன? பிங்கோ விசித்திரமாக இருக்கிறது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. இந்த பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம். அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ, பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு. சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம். இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல.
யாராவது டாக்டரை அழைக்கவும் தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. அண்ட் கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? அண்ட் நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. அன் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய் அன்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அன் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்லை இல்லை இல்லை, அவள் வாசபி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in our இடிங்க. ரிச்சுராரிசி கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி,
உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக்! என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு! வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெளியேற. சரி சரி, என்ன மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு கோழை. சரி, பெட்டிகளை அகற்றுவோம். தொழிலத்தில் பொழுதுக்கூட்டுகளை ஓவியம் சாதிக்க வேண்டும் போல தெரிகிறது. நான் மேலுமாக இந்த அழுக்கான வேலையை செய்ய விரும்பவில்லை. திங், என்னிடம் கண்டு விரைவில் வந்துவிடு. வீட்டை உங்களை விட யாரும் நன்றாக பசை போட முடியாது. ஆகவே தயவு செய்து தொடங்கினால் நல்லது. அதற்கே சரியானது. தோற்றத்துக்கு பிணிக்க போறான். நான் நினைக்கிறேன். டான், யாருக்கா காத்திருக்கிறாய்? தொடங்கிவிடு. தொடங்க நேரம் வந்து விட்டது. நான் கண்டிப்பாக சிறிது உதவி தேவைப்படும். யாரோ நண்பர் எனக்கு வீட்டை வெண்ணெய் சுமந்து உதவுவார். அவங்கள வர்றாங்க. கவனமாக இருக்கவும். ஜாம்பி உலக முடிவு எப்போ ஆரம்பமாகலாம்? நான் ஹாஸ்யமா சொன்னேன். அவங்க என் நண்பர் தான். அவங்க அப்படியே வீட்டை ஓவியமிட போறாங்க. அவர்களுக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சுவர்களில் கைகளின் முத்திரை. அது அருமை. இது சரியானது. மற்றொரு கூரை அலங்கரிப்பாரு. இப்போ பண்ணுங்க. உங்களை தலையை நீட்டிட்டு பூச்சில எப்படி அலங்கரிக்கிறதுன்னு முடிவு செய்யுங்க. ஓ, மஸ்ஃபெமல்ல யோசனையா? இந்த ஆசு பச்சை நிறங்கள் சரியான இசை. கியர்கள் மிகவும் அழகாக உள்ளன. நண்பர்களே, நீங்கள் என்னை ஏமாற்றவில்லை. நீங்கள் திரும்பலாம். மீதியை நான் உங்களின்றி செய்து விடுவேன். நன்றி. ஜன்னலை அடைக்க குளிராக இருக்கும். எங்கு பார்த்தாலும் பாசி மற்றும் பிற புல்களை அழிக்கவும் குழாயில் பாசிப்பாறைகள் ஒட்டவும் சில காளான்களும் பாதிப்பதில்லை. எனது உணர்வு ஒரு உண்மையான மிருததேகமாக இருக்க தேவையான எல்லாம் செய்ய வேண்டாம். நிலத்தடியில் கூட பாதிப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் பிசன். எனக்கு இது அழகாக தோணுகிறது. எல்லாம் தயாராகிடுச்சா? நான் இன்னும் படிக்க தொடங்கலையே. அதுக்கடையில் இதை செய்ய நேரம் ஆகிவிடுச்சு. ஆனால் வழக்கமாக இருக்கும் வண்ண நாடா நான் இரத்தத்தை உபயோகிப்பேன். நிச்சயமாக எனக்கு ஒரு சிறிய சாதனம் கூட உள்ளது. இது ஒரு வீட்டின் முழு மேற்பரப்பையும் நான் வண்ணம் மாற்ற உதவும். டாடம் எல்லாம் தயார். அடுத்தபடி சுவர் மீது பாவுவால்களை அலங்கரிக்க வேண்டும்.
என் நண்பர்களே, நீங்கள் அமைந்திருப்பதா? பறக்கலாம். இப்பொழுது நாங்க கொட்டு விளக்குகளை தொங்கட்டு மாடியில் ஒரு வேலியை எடுக்கிறோம். இப்போது என் வீடு உண்மையான டிராகுலா கோட்டையா இருக்குது. எவ்வளவு ஆச்சரியமானது. அது என்ன? ஓ, நான் எவ்வளவு சிக்கலானவன். எனக்கு அவசரமாக மற்றொரு அஞ்சல் பெட்டி தேவை. என் நண்பர்களில் ஒருவரின் தலைவர் இந்த வழக்கில் சிறப்பாக வேலை செய்வார் என்று நினைக்கிறேன். இப்போது அதை மட்டும் தோண்ட வேண்டும். இதோ இது. ஒரு சற்றே இங்கே தங்கியிருங்கள். வாங்க இம்சா. இப்போ நம்ம பகுதியை மேம்படுத்துவோம். உங்க பதிகளையிலிருந்து தொடங்குவோம். தேவையான இப்பொழுது ட்ரையமட்டோ சரி ஒரு காவேரி கேண்டிக்கோ Art sister we in your free Lori and hangul situation stealing kumrumo kandave or the pumpkin go then I was your tin lilo lame pen Pendis and our free can be பூச்சிகள் வைப்பீர்களானால் பூச்சி வலை போலனாகிவிடும். தருண் உலர்ந்த ரோஜாக்கள் எனது பூமியில் வளரும். பிறகு நான் ஒரு ஸ்ராலை அஞ்சல் பெட்டியாக பயன்படுத்துவேன். அதன் சங்கிலி வைத்துக் கொள்ளும் வரும் எந்த மின்னஞ்சல். இப்போ நான் இல்லை இல்லை, சூரியன் முடியாது. சூரியன் அனுமதிக்கப்படவில்லை. அறிகுறி என் பகுதியின் முக்கிய அலங்காரம். அனைவருக்கும் பிடித்த கட்டணம் திட்டமாக பின்தொடருங்கள். என் ரத்தத்தை முடித்து இங்கே பரமேடு இருக்கிறது. எல்லோருமே அவர்களை அஞ்சல் தொப்பி பண்ணிட்டு போனேன். சந்தேகமாகிறது. பலர் சிவப்பு கேட்டகம் முழுமையான ஒரு இதுடைய பிடித்தமாக. சரி, கொஞ்சம் நண்பன், உனக்காக கொஞ்சம் எதற்கு கடிப்பது? நான் சும்மா என் வேலையை செய்கிறேன். ஓ, என்னை யாரும் சிரம் வைக்கும் எந்த விதமான கடுமையான கைகள் என் தோளில் வைக்கப்படவில்லை. உனக்கு ஒரு கடிதம் இருக்கிறது. நான் அதை எலும்பு கூடைக்கே கொடுப்பதாக நினைக்கிறேன். ஆஹா, இவ்வளவு தாக்கமாக இருக்க வேண்டாம். என்ன ஒரு போர் தலைவர் தலைப்பையோடு தபால் பெட்டி. எவனாவது இதை மாதிரி யோசித்தா? ஆஹா, இதோ உன் கடிதம். அவனை போக விட்டோம். வெயில் மீண்டும் வந்துவிட்டது. வீட்டிற்கு போக நேரமானது. எந்த சூரியனும் என்னை இங்கே அடைய முடியாது. இதுக்காக வீட்டின் உள்ளமைப்பை அலங்கரிக்க இது ஒரு அருமையான காரணம். முதலில் அதில் வண்ணம் தீட்ட வேண்டும். அதை பிறகு நான் சூரியனில் இருந்து என்னை காக்கவே விட்டேன் மற்றும் ஜன்னலில் ஒரு சிவப்பு திரையை தொங்க விடுவேன். அடுத்தது ஒரு மின்மினி விளக்கு எனக்கு சிறந்த நண்பராக இருக்கும். வௌவால்கள் பயன்படுத்தப்படும். அட, இது ஒளிரும். ஆனால் இதுவும் முடிவல்ல. என் அறையின் முழுவதும் தொங்கவிட பல வௌவால்களை வைத்திருக்கிறேன். சிகப்பு கார்பெட்டும் சரிதான். நான் கண்ணாடிகளை விரும்புகிறேன். அவற்றை பார்த்தால் உடனே என் அதிசய சக்திகளை நினைவுபடுத்தி விடுகிறது. அது மிகச் சிறப்பாக உள்ளது. ஆகையால் நான் ஒரு கண்ணாடியை பயன்படுத்த முடியும். ஆஹா, நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். இந்த அழகிய சிறிய கொள்கலனில் நான் தூங்க போறேன். அதுக்கு அருகில் என் பிடித்த பொம்மைகளை நிறைய வைக்கிறேன். அதிகமான மெழுகு விசிறிகள். இதை தான் நான் ஒரு சிறந்த அறையாக சொல்வேன். மேசை இல்லாமல் எங்கே போக முடியும்? அதில் நான் ஒரு ஃபேன் டியூபை வைத்திருப்பேன். இப்போது அதை அருவருப்பான சாக்லேட்டால் நிரப்ப மாட்டேன். ஆனால் எனது பிரியமான இரத்தத்தால் அது வெள்ளியாக பொங்கி வெளிப்படட்டும். அதை தான் நான் விரும்பி ரசிப்பேன். அது சிறப்பு. இந்த புனரமைப்பு நிறைவடைந்ததை ஒரு கண்ணாடி இரத்தத்துடன் கொண்டாடுவதற்கான நேரம். ஆமாம், சரி, வாழ்த்துக்கள். வீட்டின் உள்ளே நான் எப்படி அலங்கரிக்கணும்? முதலில் ஒரு சாம்பி வைரஸ் காப்சூல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் சுவர்கள் சரியான நிறத்தை பெறும். அதை நான் எடுப்பேன். நான் என் விருப்பமான பலகைகளை தரையில் போடுவேன். தரையை களிமண்ணால் தூசி போட வேண்டும். இப்படிதான் அது உலர் அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு சற்று பாசி மற்றும் காளான். ஆஹா, மிக அருமை. மைன்கிராஃப்டில் இருந்து ஒரு மண் துண்டு என் உள்ளகத்தில் வச்சா எவ்வளவு அருமையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பாருங்க, எவ்வளவு அருமையாக இருக்குது. இங்கே என் பிரியமானவரின் புகைப்படம். சில சிலைகளுடைய குடிக்கற்கள் சேர்க்க வேண்டும். கிரீப்பர்களை வலிமைப்படுத்தலாம்.
அவை சுவாரஸ்யமாக காட்சியளிக்கின்றன. நான் என் பிடித்த பொருட்களை இங்கு செய்ய போகிறேன். இனிப்பைகளை சாப்பிட்டு என் பிடித்த சேனல்களை பார்க்கிறேன். என்னை தவிர இஸ்மின் தந்தனர். நான் சுவர்களை ஏறுமுற்றும் ஆரம்பிப்பேன். ஒரு வாயுதாக்கு முகமூடி கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போது சுவர்களை ஏறும்போது நிறுத்தலாம். தயாரா? அடுத்ததாக கருப்பு கம்பளம் மற்றும் கருப்பு மேசை லாக்கருடன் பயன்படுத்தப்படும். அவற்றை அறையின் மூலைகளில் வைப்பேன். அடுத்ததாக மேசை மற்றும் நாற்காலியில் பேண கருப்பு துணிகள் வேண்டும். என் செல்லமான டைப்ரைட்டரை இங்கே வைப்பேன். எனக்கு என் ஓய்வு நேரத்தில் கதைகள் எழுத விருப்பம். மெழுகுவர்த்திகள் மற்றும் வேட்டை திருடர்கள் இதனற்றவின் உள்ளமைப்புடன் சிறப்பாக பொருந்தும். மீதமுள்ள ஒன்று என்றால் அலமாரி நிரப்புவதைத்தான். இதற்கு எனது திறன்கள் என்னை உதவும். என் பிடித்த கருப்பு கரடி நண்டு ஓவியத்திலும் ஒரு இடத்தை கண்டு செலுத்த வேண்டும். வீட்டில் இதோ நான் பயன்படுத்த முடியும். அவற்றை அங்கு வைத்து விடலாம். மற்றும் ஜான் மேலே தூங்கிக் கொண்டிருப்பார். இது என் சிலந்தி நண்பன். வணக்கம். பூக்கள் எப்போதும் அதிகமாக இருக்காது. ஜன்னலையும் சிறிது அலங்கரிக்கலாம். இந்த பெரிய குளிர்ந்த கூடத்தை அந்த அண்மையில் தொங்க விடவும். முடியும். இருக்கு. எனக்கு ஒரு வீடு உள்ளது. செல்வங்கள் எனதை மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை. அது மிக குளிர்ந்தது, எனக்கு தெரியும். அது உண்மையான ஒட்டுப்பூச்சியா? அது அருவருப்பாக இருக்கிறது. உன் கூற்றுக்கு முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். அதை தொடுவதற்கே பரவசமாகிறது. எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் எனது ஆக்டோபஸ் மிகவும் பாதிக்காதவர். அப்போது நீ தொடர்ந்து தொடங்கு. செல்லலாம். நான் செய்யத்தான் போறேன். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எப்படியாவது முகாமூடி விடுவேன். ஓ, இது கடினமா இருக்கு. இது ரப்பரா இருக்கு. அப்போ நான் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது மிக மோசமாக காட்சியா உள்ளது. அது உண்மையில் பொல புகார் இல்லை. நீ இதை செய்து பாரு. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆக்டோபஸை ஒரே முறையில் விழுங்க முடியாது. அச்சமாய் என் கைகளில் ஒட்டிக்கொண்டது. அதை களைப்பதற்கு தெரியவில்லை. அது மிகவும் அருவருப்பானது. அவன் நமக்கு மேல் மிகவும் அவை முற்றிலும் தவறுதலாக வந்துவிட்டன. அவளை சீக்கிரம் செய்தால் எங்களுடைய பற்கள் முறிக்கப்படும். அது மிகவும் கடினமாக உள்ளது. உதவுங்கள். நான் எதையும் பார்க்க முடியவில்லை. என்ன ஒரு கனவு குழப்பம். ஆக்டோபஸ் அவனது தலையை கிழிக்கிறது. நிற்கவும். நாம் அதை டிக்கப் போகிறோம். மிக்க நன்றி. நான் முகத்தில் அடிபட்டு விட்டேன். நின்று கொள்க நீல் ஆக்டோபஸ். நான் உன்னை அடைக்கும். ஏன் அதை எரிந்தது? அதை சாப்பிட வேண்டும். பியூ, எனது ஆக்டோபஸை விட்டுவிடுவது எனக்கு மனதிற்கின்றது. அவன் எனக்கு பயம் தருகிறான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். என்ன மாற்றம்! என்ன செய்கிறீர்கள்? நான் இன்னும் ஒரு அற்புதமான ஆக்டோபஸ் தான். ஆனால் என்னுடன் நீங்கள் மிகவும் ருசியானவராக இருப்பீர்கள். விரலில் எனக்கு வெறும் ருசியாகவே இருக்கும். டீ எங்களை பயமுறுத்துகிறது. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு உண்மையான நிபுணன். எனது அதுதான் ஆச்சரியம். இது முன்பை விட நல்லதாக தெரிகிறது. அழகானது. இது அற்புதமாக உள்ளது. இந்த அற்புத விருந்து அனுபவிக்க நேரம். இதை கொண்டு மூலிகளுடன் அவை மிகவும் மென்மையும் சுவையாகவும் இருக்க வேண்டும். ஆஹா, நானும் சிறிது சுவைக்க விரும்புகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உங்களுக்கு பிடித்தது என மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, இதன் வாசனை முதல் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. மற்றவர்களை போல நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கின்றேன். நீங்கள் தோல்வியாளர்கள். சரி, முதலில் சொற்கள் கொஞ்சம் மடிந்து போகட்டும். எல்லாம் நிறுத்துங்கள். என்ன? ஆம், இது பயமாக இருக்கும். ஆனால் அதனால் அதுவே இனிமையானது திடீரென போவதில்லை. அருமையாக சாக்லேட் குமிழிகள் உங்கள் வாயில் அழகாக வெடிக்கின்றன. இது என்னோட சிந்தனைக்கு வேறொரு விஷயம் வந்தது. நீங்க ஒரு பழச்சாறு டின்னை சேர்க்கலாமே. சிறிய பூச்சியை போல சிறியவன். நான் ஒரு ஜீனியஸ்.
அது பெரிய பலன். மோசமாகவே நம்மிடம் குளிர்பானங்கள் முடிந்துவிட்டன. இதோ நல்ல செய்தி. இப்போது எனது முறை. என்னால் அதை எதிர்நோக்க முடியவில்லை. சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். அதற்கென்று ஒரு தனி ருசி உண்டு. ஒரே ஒரு சாக்லேட் மட்டுமே நிறுத்த இயலாதது. என்ன ஒரு அற்புதமான என்னுடைய நினைப்பில் ஒருங்கிணைஞ்சது இருப்பதில்லை. மிக உறுதியாக. நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? நானும் சில தரத்தை காட்ட முடிகிறது என்ற நம்பிக்கை உண்டு. தொடக்க நிலை உடற்பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்காது. நம்ப முடியல. அடச்சே, நான் இதை பிடிக்கவே முடியவில்லை. அது மிகவும் கனமாக இருக்கு. கடைசியில் அதை பெற முடிந்தது. நல்லது. விலகி செல். அது என் கேஆண்டி. அது காயப்படுத்துகிறது. என் பற்கள் முறிந்து விட்டன என்பதை போல் இருந்தது. நான் கேஆண்டியை துண்டாக போட்டுவிட வேண்டும் என நினைக்கிறேன். வாவ், அதன் உள்ளே கேஆண்டி மறைக்கப்பட்டிருந்தது. அது முழுக்கவும் சத்து எனக்கே ஆகிறது. வாவ், நல்ல சுவை. அசதி கொண்ட தருணம் தான். என்ன ஒரு சிறிய நுடெல்லா ஜார். என் ஜார் மாதிரி இல்லை. நீர் அங்கே பார்ப்பது நல்லது. நான் இது போல் ஒன்றையும் பார்த்ததில்லை. என்னுடைய சிறிய பங்கினை முதலில் சாப்பிடுவதற்கு நான் முதலாவதாக இருக்கலாம். இப்போது நீ உயரமானவன்னு சொல்லலாம். உலகத்துல சாக்லேட் கேக் விடத்திற்கு மேலான எதுவும் கிடையாது. நம்ப முடியல. நம்ம கிட்ட அது ஏற்கனவே இல்ல. நிச்சயமா ஒரு ஜாரை சாப்பிட்டியா? இல்ல, நான் அதை உமிழ்ந்தேன். நான் என் முறையிலும் அதையே செய்வேன். எல்லா உள்ளடக்கங்களையும் முதலில் எடுத்து ஆக வேண்டும். அலெக்ஸ், என்னை இப்படி கடுமையாக ஏன் என்று பார்க்கிறாய்? அதை சவால் செய்ய விரும்புகிறாயா? உனக்காகவே எனக்கு வேலையை இழந்துவிட்டேன். மன்னிக்கவும். அது மூர்க்கமான ஜேஆக். என்ன பின்னவீனமாக உள்ளாய்? அதை மீண்டும் மீண்டும் நம்புகிறாய். மேலும் ஒரு முறை சவால் செய்யவா? இந்த முறை என்னை ஏமாற்ற முடியாது. நன்றி, இது நல்லதாக இருந்தது. நீ தயிர் சாட்டியை இவ்வளவு சிரமமாக துடைக்க கூடாது. உன் பிறகு நான் அதை பயன்படுத்த வேண்டும். என்னால் தெரியும். இது நாட்டியத்தை முடிக்க நல்ல வழியாக தீர்மானித்தேன். நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்ல. அது சரி. நான் இப்போது என்ன செய்யணும்? நான் ஒரு சிறை பிடிச்சவன். கவலைப்படாதீங்க, நாம் எதுவும் செய்ய முடியும். உங்களை ரொம்ப நன்றி கொள்கிறேன். உங்களை இல்லாமல் நான் என்ன செய்ய போறேன்? இப்போது என்னுடைய மொத்த தலைவும் சாக்லேட் பேஸ்ட் அமைஞ்சிருக்கும். அது சுவைக்கணும். லில்லி, நீதான் ஒரே நபர் மீதமுள்ளவள். எனக்கு கையால் சாப்பிட விருப்பம் இல்லை. வேற ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் கொஞ்சம் எடுப்பேன். மிகப்பெரிய சின்ன சாத்தியம். பயமுறுத்தியது. அலெக்ஸ், அது ஏன் அது இவ்வளவு அமைதியாக வந்தது? அதை இப்போது எப்படி தரிசிப்பது? அது எங்கோ அடியில் இருக்கிறது. இது வேலை செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் சிக்கிக் கொள்கிறாள். நாம் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தி தள்ளுங்கள். சில அளவுக்கு நாம் அதிரடியாக நடந்து கொண்டிருந்தோம் போல் தெரிகிறது. உனக்கு லில்லி உணர்கிறதா? ஒரு நிமிடம். என்னை குறித்தேதும் தவறில்லை. அது அப்படி இல்லை. நான் ஒரு வகையில் பிசாசாக இருக்கிறேன். அது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது. மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார், இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளை போல இல்ல. அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்டாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன. மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம். ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும்.
போ தொலையாதே நான்சி, நீ போராளி. ஆமா, நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன? ஆமா ஜில், நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா? நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள், அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல, இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள், அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது, மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது, இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை, கவனமாக இரு. ஹூ, எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல, எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் இல்லை, மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலா பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகிய அழகே. ஏ, ஓ, பாருங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்யறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கேண்டி, ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு சரியான தீர்வு உள்ளது. எனக்கு வாருங்கள். என் விரல். உன் விரல்? நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி. இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி, போ. எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான், ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை. அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானிக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து, ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது.
இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும். சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது. நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். சரி, மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வாடா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, தான் முயன்று பார்ப்போம். இதுக்கு சுவையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சியது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ வலி. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ, அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால்கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ. நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது. ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. புட்டி ஊத்த உப்பு பிசாசு ஏறும், அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பாவர் சக்கரத்தை முதல்ல சுத்துறார். எவ்வளவு அதிசயமா இருக்கிறேன். எனக்கு சாசேஜ்கள் ரொம்ப பிடிச்சமானது. அவதானே எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சாசேஜ் சாப்பிடும் போது குறிப்பா சொன்னான், கோணவும் ஸ்வாதிஸ்டங்ஸ். இப்போது என்ன சுவை கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். டீ சிட்ரின். இன்னொரு களப்பூச்சி இல்லை. எல்லாம் மீண்டும் விளையாடுவதற்கு இன்னும் சற்றே தாமதமோ? இல்லை, நான் கீழ்நிலைக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த கேவலமான விஷயங்களை செய்ய வேண்டுமா என்ன? அதை பொறுத்தவரை அவை துர்நாற்றமுடையவை மற்றும் ஊர்ந்து செல்கின்றன. இல்லை, நான் செம்மறியாட்டு வண்டலை செய்ய மாட்டேன். எனக்கு அந்த போக்கில் மிகவும் பயமாகிறது. நீங்கள் இதை எளிதான முறையில் செய்ய விரும்பாவிட்டால் கடினமான முறையில் செய்ய வேண்டும். என்னை எப்போதும் தண்டிக்கவும். இல்லை, நான் மிக லீவர்தே இருக்கின்றேன். ஆனால் எனது சுவையான பீசாவுடன் சேர்ந்து வர வேண்டாம். இல்லை, நான் அதற்காக பதிவு செய்யவில்லை. ஐயையோ, ஜூலி, என்ன செய்யாமல் கிடக்கிறாய்? உனக்கும் ஒரு சாசேஜ் வாங்க நேரமாச்சே. நான் முற்றிலும் சரிதான் என்று நினைக்கிறேன். பீட்சாவில் இருந்து ஒரு ஹாட் டாக் செய்து விடுகிறேன். ருசியாக இருக்கும் சாசேஜ் மேல் பிறப்பு கூட. எவ்வளவு ருசியாக இருக்கிறது பாருங்கள். இது நான் நீண்ட நாட்களாக சுவைத்த நறுமணமான பொருள். சாசேஜ் பீட்சாவின் ருசியுடன் சிறப்பாக கலந்திருக்கின்றது. சாதாரண ஹாட் டாக்ஸை விட இது மிகவும் சுவையாக உள்ளது. ஜூலி, நீங்கள் உங்கள் சுவையோடு கூடியது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்துகிறீர்கள். நான் அதை முற்றிலும் விரும்புவேன்.
நீ என்ன செய்கிறாய்? எனது பீட்சாவின் சாசேஜை டச் பண்ண நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டீர்கள்? நீங்கள் எனக்கு என் ஹாட் டாக் திருப்பி கொடுத்தீர்களே. நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் பீட்டர் குக்ரோசிஸ். நான் விரும்பவில்லை. அவ்வளோ பல முந்தானி இருக்கிறார்கள். அவர்கள் என் பீட்சாவை சாப்பிடணும் என விரும்புகிறார்கள். ஓ மை காடு, அவர்கள் உண்மையிலேயே ஒரே குழுவாக இருக்கிறார்கள். இங்கிருந்து வாடிவிடுங்கள். குறைந்தபட்சம் எனக்கு பீஸாவை ஒரு குறுகிய வைக்க அனுமதியுங்கள். ஏதாவது இருக்கிறதா? சரி, அது இன்னும் வசதியாக இருக்கிறது. அவன் தற்செயலாக ஒரு கொசுக்கள்ளி குதிரை எடுத்திருக்கிறான். வாவ், என்ன ஒரு திகில். நான் எங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிறேன். இல்ல இல்ல மெல்லாஸ்மோஸ் இப்போது கொக்ரேனின் நிலையானது. இந்த நேரத்தை செலவழிக்க நான் முதலில் இருக்கலாமா? இந்த சுற்றில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஓ இல்ல, புழுக்கள் வேண்டாம். கண்ணி எனக்கு போதும். ஹூரே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போது சக்கரத்தை சுற்றுவது என் பாரம். என்ன, அதுவாவது நேர்மையா? ஏன் சிலருக்கு கோர் கிடைக்குது, சிலருக்கு கோழிக்கால்கள் கிடைக்குது. அது அருவருப்பாகவும் வெறுமையாகவும் இருக்கிறது. ஆம், எனக்கு அது பிடிக்கல. உடனே அதை சாப்பிடு. நீ சரியாக சொல்கிறாய். நான் என்ன காத்திருக்கிறேன்? அந்த கமிகளை பீட்சாவிற்கு போட எந்த நேரம்? அப்படிதான் சுவையாக இருக்கும். நீ செறிவானவரும் நீளமானவரும். பிங்கோ, சும்மா மிஸ்டரு. டாட்டா, எப்படி இருந்தது? எனக்கு இது அற்புதமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது. ஆம், இது அற்புதமாகவே இருக்கிறது. கோழிக்காக கோவு. மறுவழியாக ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. மிலோ அழுது மகிழ்ச்சி அடைவாள். அவளுக்காக நான் யோசித்தேன். நான் ஒரு வினாடி தடுக்கி நின்றேன். எனக்கு இப்படியான தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது? பீட்சாவின் ருசியை ரசிக்கலாம், ஆனால் பேக்கன் உணவிடமிருந்து எச்சில் பிழிந்து கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது? மிளகாய், இதை உங்களுக்கு பிடிக்கிறதா? பீட்சா நன்றாக இருக்கிறதா? நீங்கள் சந்தைப்பதா? உங்கள் பீட்சாவை சாப்பிடுங்கள். ஓ, நீங்களும் சரிதான் சொல்லுகிறீர்கள். இந்த நன்றாக இருக்கும் பீட்சாவை சாப்பிட நேரமாயிற்று. அவர் யார்? ஹே, அப்பா என்னும் செட்டன்லியோவுடன் சேர்ந்து பீட்சா சாப்பிட பிடிக்கிறது. இது நன்றாக இருக்கிறது. நான் நிறுத்த விரும்பவில்லை. நீண்ட காலத்துக்கு மிகச் சிறந்த பீட்சா இது. நான் நினைக்கிறேன் அது பெரிய பாட்டில் சுவையூட்டும் நேரம். வாவ், திரிவின் அளவு பெரியதாயினால் பால் குளிர் அதிகமாவதாகும். எனது பெயர் ஸ்னோ. இது கோழி மிச்சங்களை எல்லாம் விலக்கி விடுவதற்கான என் வாய்ப்பு. அவற்றின்றி பீஸா சாப்பிடுவது மிகவும் சுவையாக இருக்கிறது. சார்லி, நான் எதுவும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயா? நீங்கள் பார்க்கவில்லை, நான் அதையெல்லாம் பார்த்தேன். உங்களது மோசடி தன்மைக்காக நீங்கள் தண்டனை மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆமா இல்ல? நான் பயமுறுத்தாத ஏதாவது கிடைக்கலாம் என்று நம்புகிறேன். மழை மிக நல்லதாகவே இருக்கிறது. ஆஹா, கோழிமா, மழை என்றால் என்ன ஆகும்? ஓ, உதவிக. அந்த பாம்பு போலி என்னில் இருந்து தடுப்பதில் இருக்கிறேன். ஜூலி, நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய். வழி எந்த நன்மையை கொண்டிருக்கிறது? இந்த வழியில் என்ன? ஓ ஆம், அது என்ன? நான் அழைத்தேன். இது சில மர்மலேட் ஐஸிற்கான நேரம். நீங்கள் அவற்றை சாப்பிடுவதற்கு மட்டுமன்றி அவற்றுடன் விளையாடவும் முடியும். பாருங்கள் லைலா, என் விரல்களில் ஐஸ் கொண்டிருக்கிறேன் என்றால் சரி, அந்த சிரிப்புக்கு போதும். ஐஸை முயற்சிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவை நல்லதா? மிகவும் நல்லது. பிஸா அற்புதமாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். ஆக்டோபஸ், ஆமா, இதை விட மோசம் இல்லை. அவை இவ்வளவு சின்னதாக, மெல்லியதாக, அருவருப்பாக இருக்கின்றன. பீட்சா எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நினைக்க முடியவில்லை. அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று என்ன கருதுங்கள். ஆமாம், நான் பார்க்கிறேன். இது மிகவும் மோசமாக உள்ளது. அதுவே நான் உன்னை அழைக்கவில்லை. ஜாம் ஐஸ் கொண்ட பீட்சா அருமையானதாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். இதுவே நல்லவும் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது.
இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது. நானா நிறுத்த முடியாது. எனக்கும் சில ஒலி பிடிக்காது. எதற்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடுகிறேன் என்று எனக்கும் பொறாமை வருகிறது. இப்போது என் கண்கள் கூட என் வாயிலிருந்து வருகிறது. ஜூலி, நீ எப்போதும் போல முட்டாளாக இருக்கிறாய். நான் நன்றாகவே இருக்கிறேன். மெல்லோ, நீ ஏன் சாப்பிடவில்லை? நீங்கள் வந்து என்னை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை பற்றி கண்டுபிடித்தார். இல்லை, என்னை உள்ளே இருந்து ஏழை மேலா அதை பார்க்க கூட அருவருப்பு பலிக்கிறது. அவைகளால் நிச்சயமாக சுறாவில் அவைகளுக்கு படப்பிடி கோப்பைகள் இருக்கிறது. இது நகைச்சுவையாக உள்ளது என நினைக்கிறாயா? இல்லை, இது மொத்தமாகவே நகைச்சுவையாக இல்லை. இதை பறித்துக் கொள்ளுங்கள். ஓ, அது என்ன? ஓ, உன்னால் என்ன? அந்த ஆட்டுக்கள் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. நீங்கள் அதை செய்யவிடக் கூடாது. காத்திரு, நான் ஒரு பீட்சாவை உன்னுடைய வாயிலில் நுழைக்கப் போகிறேன். அப்படியானால் நீ கண்டிப்பாக தப்ப முடியாது. அந்த அனைத்து ஆக்டோபஸஸ் உள்ளே செல். என்ன வேலை? ஜூலி, நீ மிகவும் நறுமை. நான் இல்லை, நான் வெறும் நேர்மையாக இருக்கிறேன். நல்லா சாப்பாடு சாப்பிடு. உன் பக்கம் காகித பை தூக்கற்பு பிரவுன் பேப்பர் சிசர்ஸ் கொண்டு ஆசீர்வதிக்கவும் செய்வேன். ஓஹா, எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு கரப்பன பூச்சிகள் பிடிக்குமா? நீங்கள் அதை பெறுவீர்கள். ஜூலி தீயவர் அல்ல என்பதை கண்டுபிடித்தீர்களா? அது அப்படித்தான். நான் அதிர்ச்சிகர தீர்மானத்திற்கு செல்ல தேவையில்லை. வில், பரவாயில்லை. என்னுடைய உருளைக்கிழங்குகளுக்கு இங்கே இருக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கையும் அதிகம். மிகவும் சுவையான வாசனை வருகிறது. நான் அவற்றை விழுங்க காத்திருக்க முடியாது. ஓ, நீ சக்கரத்தை சுழற்றப் போகிறாய். அப்படியா? இது ருசியாக வரக்கூடாது என்று நம்புறேன். ருசியாக இருந்தால் சரிதான். இல்லை இல்லை இல்லை, பூண்டு இல்லாததே என்னவோ தேவையில்லை. அது மிக மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கவில்லை. எனவே நான் பூண்டு சாப்பிட தேவையில்லை. எங்கோ இருந்து உண்மையிலேயே ஒரு நாற்றம் வருகிறது. இந்த பொருளை ஏன் என்னின் மேல் வைக்கிறாய்? ஐயோ, நான் இதை சாப்பிட போகிறேன். என் கழுத்தை சுற்றி எனக்கு பீதி இல்லை. முதலில் நான் பூண்டு உரிச்செடுக்க வேண்டும். போதுமான இடம் இருக்கிறதே. அது சரி. முதல் நீங்கள் அனைத்து பூண்டு பற்களையும் அதில் போட வேண்டும். சில வினாடிகளில் பூண்டு நிரம்பிய பூண்டாக மாறுகிறது. சரி, இது பீட்சாவில் அழகான ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும். தான் ஒரு இதயம் போல. என்ன ஒரு யோசனை! நான் என் உணர்ச்சியை வளர்க்க உருளைக்கிழங்கை பயன்படுத்துவேன். மகிழ்ச்சி. நாம் ஒரு அழகான சிரிப்பு முகத்தை வரையலாம். சிரிப்பு முகம் இதயத்தை விட மிகச் சிறந்தது. மற்றொன்று இதோ, என்னால் பின்னே போன்றுதான். இனி எதுவும் என்னுடைய பூண்டு இதயத்தை குறிக்கவில்லை. ஆம், இப்போ உங்களது மனதை சாப்பிட வேண்டும். ஹோய், அதை சாப்பிட நான் என்ன செய்வேன்? எனது மனம் மிகவும் அழகானது. ஓ, நாம சோம்பேறி போல இருக்கிறோம். இது தண்டனை நேரம். ஹோய், எனக்கு ஒருபோதும் அதிர்ஷ்டம் இல்லை. நான் வெறும் பூண்டு பீட்சாவை சாப்பிட வேண்டியதில்லை. அதையே ஸ்மூத்தி. ஏனெனில் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏற்கனவே என்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருக்குமானால் நான் மிகவும் மோசமான ஒன்றாக நினைக்கிறேன். அதுவே நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நான் கக்கினால் அது சாயங்கோபத்துடன் இருக்கும். இந்த கலவி கண்டிப்பாக எனக்கு கழிக்க வைக்கும். ஆம், இது உண்மையாகவே அருவருப்பாகத்தான் உள்ளது. என் வாய்ப்பாத்திரம் குப்பை போல இருக்கிறது. அந்நியமாய். அந்த மகனுடன் நான் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன். ஓ, இல்லை. எனக்கு ஒவ்வொரு உணவும் பிடிக்கும். என்ன ஒரு திகில்! என்ன? என்னுடைய முகம் அற்புதம். ஆரம்பம் இது சவாலா இல்ல. அதிசயம். இப்போது நீங்கள் வரைக்கப் போகும் இந்த அழகியவனை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அழகான குண்டு குதிரை. அவரோ மிகவும் அழகாக இருக்கிறார். அவரை தழுவ வேண்டும். சரி நண்பர்களே, இப்போது நமக்கு போக வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. ஹே அலெக்ஸ், எழுந்திரு. நீயா சரியாக இருக்கிறாயா? குதிரை மிகவும் அழகாக இருக்கிறது. அதிலிருந்து கண்களை பறிக்க முடியவில்லை. நன்றாக. நாங்கள் உண்மையிலேயே நுடல்லாவுடன் வரையப் போகிறோமா?
எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் முதலில் ருசியான நிறப்பெட்டியை திறக்கலாம். அருமை. இப்போது நான் என் காதுக்கு தொப்பிகளை சுற்றிவிட்டேன். மற்றினை சுற்றி வர பெர்ஃபெக்ட் பெண் வட்டம் கிடைக்கும். இங்கே துவக்கம் முடிந்தது. இப்போது அவசியம் மற்றவை வரைதலில் முடிக்க வேண்டும். உடலும் காதுகளும். ஆமா, வாவ், அலெக்ஸ் வரையும் நன்றாக உள்ளது. அவன் வரையினாலும் எனக்கு கவலையாக எதுவும் இல்லை. உங்கள் விரலில் நுடெல்லா வைத்து படைப்பை தொடங்குவோம். எனினும் நல்ல கலைஞராக இருக்க நான் கலைப்பொருட்களின் தரத்தை கவனிக்க வேண்டும். சுவைக்குரியது. சரி, எந்த ஓவியத்துக்கும் எல்லா நடெல்லாவும் எனக்கு தேவையில்லை. அதாவது நான் விருந்து சிறக்கலாம். மில்லா, நீ இங்க என்ன பண்ற? பாரு, தேடா. சூப்பர். அதுதான் நகைச்சுவையானது. மில்லா, உங்க படைக்கும் கலையை இப்படி சாப்பிடக்கூடாது. கவலைப்பட வேண்டாம், நான் இதை கையாளுகிறேன். இது கடைசி முறை. ஓ, நான் சிக்கிவிட்டேன். உதவுங்கள். ஆம் மில்லா, நீ என் நிறைய விஷயங்களோட இருக்கிறே. எப்படி எல்லா காணையும் எடுத்துக்க போறே? இதுதான் கடினம் இல்லை. அல்லது சரி, வெளியே போவது எளிதானது இல்லை. அலெக்ஸ், என்னை உதவ முடியுமா? பிரச்சனை இல்லை, நான் என்னை இழுப்பேன். நீ உன்னையே இழு. தேடா, நீ எங்களுக்கு உதவ முடியுமா? ரொம்ப சரி, நாம சேர்ந்து இதை செய்யலாம். நாங்கள் செய்துட்டோம். நீ அல்ல, நீ உழைச்சிருக்கிறையா? அடடா, இந்த ஜாரை எடுத்துக்கொண்டு போங்க. அலெக்ஸ், என்ன செய்தாய்? ஆஃப். தேடா, மன்னிக்கவும். இல்ல. ஆமாம், அது நல்லதல்ல. அதை விரும்பி செய்யல. ஐயோ, உங்க கை ஸ்டாஸ் இருந்தா கை சென்ஸ்டரம் முடிஞ்சிச்சு. உங்களோட சர்ச்ல காட்டுங்க. மில்லா, நீ முதல்ல. இது ஏன் வேலை? நான் அதை கொஞ்சம் முடிக்கல. மில்லா, தாளே முழுவதும் வெறுமையாக உள்ளது. உன்னிடம் என்னது? தேடா, என்னோடது பார்க்கவே வேண்டாம். எல்லாத்தையும் அலெக்ஸ் கெடுத்துட்டான். உண்மையில் இது பயங்கரமாக உள்ளது. சரி அலெக்ஸ், நீ என்னை மகிழ்ச்சி செய்ய முடியுமா? மற்றும் சாக்லேட் இருக்கிறது. இதோ உங்களுக்காக மிகச் சிறந்த வேலை. இதில் வெற்றி பெறுபவர் இருக்கிறார். அலெக்ஸ், உங்கள் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு என்னிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. கேரட். அது ஒரு முயலுக்கு நாம் சாக்லேட் எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதே போல. அவனை பாருங்க செல்லமே. இப்போது நாம் என்ன வைக்கிறோம்? ஓ, இது ஒரு அசாதாரணமான சுற்று. என்னை காண்க. அது ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டி. அதுவே அது பிரதிபலிக்க வேண்டியது. உள்ளே உள்ளதை வெற்றியாளர் அறிவிப்பார். சரி, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாம் ஓவியத்தை பொறிக்க வேண்டும். எதுவும் வரைய வேண்டாம், வெறும் ஒரு சிறப்பு பேனா மட்டும். அது நல்லா போகிறது போல தெரிகிறது. அது வேலை செய்தது. சாதனம் மோசமாயிற்று. துரதிர்ஷ்டம். எனக்கு வெளியே போகும் வழி தெரியும். நான் ஒரு முடிப்பின் காத்தாடியை பயன்படுத்தலாம். இது கூர்மையாகவும் உலோகமயமாகவும் உள்ளது. செதுக்குவதற்கேற்ப அருமை. நீ குறைவாக பொருள்களை ஆராய்ந்து பயன்படுத்துகிறாய் என்று எதிர்பார்க்கவில்லை. தேடா. சரி, வேலையை ஆரம்பிக்கும் நேரம். இங்கே சில வரிகள், இன்னும் சில இங்கே. அருமை. இது ஏற்கனவே பொறுப்பு போன்றது. இப்போது 4 சேர்க்க வேண்டியது விவரங்கள் மட்டுமே. இந்த சுற்றை நான் வெல்லணும். அப்புறம் எனக்கு அதிர்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முழு முயற்சியும் செய்யணும். இது வேலை செய்யும் போல தெரியுது. என்ன அழகான பாதுகாப்பு பெட்டி அலெக்ஸ் உருவாக்கியது. சரி, அதை சரி செய்வதற்கான வழி எனது கைப்பையில் இருக்கிறது. அலெக்ஸ், பாருங்கள். மில்லா உங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா? அவர் எனக்கு அழைத்தார்தா? இல்லை, விசித்திரமாக இருக்கிறது. ஓ, என் அழகான போட்டோக்கு என்ன ஆனது? தேடா, இதனை நீ செய்தாயா? இதனை எப்படி செய்ய முடிந்தது? நண்பர்களே, இதனை முடிப்போம். உங்கள் வேலைகளை காண்பியுங்கள். இது எனது பொறிக்கப்பட்டது. நிஜமாகவே எனக்கு இது பிடிக்கவில்லை. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அலெக்ஸ்? இது எல்லாம் தீடாவுக்காக தான். அலெக்ஸ், அது மிக மோசம். தீடா, உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, இதோட மேல் மற்றவையிட மிச்சமாகத்தான் இருக்கு. ஆம், நீங்களே இந்த சுற்றை வெற்றிகரமாக முடித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கான பரிசு. பத்திரமானது எனது. அலெக்ஸ், சமாளிக்க பாருங்களே. என்ன பெரிய மேல் மீன்? அபச்ச. நீ தற்கூலம் செய்து கொண்டதுதான் தேடா. மற்றவர்களுடைய பணியை எப்படி பாழாக்குவதுன்னு உனக்கு தெரியும். என்ன செய்ய வேண்டும்? இதை கடிக்கலாமா? எப்படி அறியப்படுது? ஓ, தேடா, உன் நிலையில் சற்று செறிவாக இருக்கிறேன். அதை நாக்கில் போடும். உன் வேலை பாதித்து விட்டதை விரும்புகிறேன் அலெக்ஸ். நாம ரெடியா இருக்கோம். அப்படியானால் அதுவே சிறப்பு. எப்படியும் நமக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் பரிசு உள்ளது. நான் உறுதியாக நினைக்கிறேன் நீங்கள் அதற்காக போட்டியிட ஆர்வமாக இருப்பீர்கள். சிறந்த ஹப்பா பப்பா. பெரியது, செல்ல நேரமானது. தொடருங்கள். நிச்சயமாக நான் ஜெயிக்கவேன்.
எனக்கு மேக்கப் பற்றி யாருக்கும் எனக்காக மீண்டும் யாரும் இல்லை. ஓப்ஸ், எனக்கொன்று என் கோழோ. உடனே எனக்கு மேக்கப்பை சரி செய்ய வேண்டும். இதோ இது நல்லது. வா வா, இப்போது வேலையை தொடங்கி விடுவோம். இளம் நீல நிற வெயில் நன்றாக இருக்கும். கடைசியாக ஹப்பா பபாவும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. நேர்மையாக சொல்வதெனில் என்ன செய்வது என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. பெண்களின் மேக்கப் இது எப்படி திறக்கிறது? பெட்டியை திறக்க முடியாததால் தோல்வியுறுதல், அதுவே பெரிய அவமானம். அலெக்ஸ், நான் உங்களுக்கு உதவலாமா? இதையும் எடுத்து திறந்து விடு. அது போதும். வாவ், நன்றி. அது எப்படி மாயமா இருக்குது. நன்றி விடா. இப்ப நான் படிக்க முடியும். நான் நினைக்கிறேன் இது கலக்குது. அடிக்குச்சு. இப்ப நான் சில நீல நிறத்தை சேர்க்கிறேன். நான் அழகு சாதனத்தை பற்றி அதிகம் அறியப்படல, ஆனால் ஒரு அழகான படம் வரைய முடியும். இது அழகா முடியுது. நான் சில இளஞ்சிவப்பு உதட்டு சாயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் அதை ஹப்பா பப்பாவை பொறிக்க பயன்படுத்தலாம். ஆமாம், இது மிக ரோஷனமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன். ஓப்ஸ், ஏதோ மூக்குல நுழைந்துட்டது. ஊஃபு, அது குப்பையாக இருக்க வேண்டும். ஐஷ், ஓ, அவன் பறந்து விட்டாரா? இல்லையே, என்ன ஒரு கெட்ட கனவு. நான் என் ஓவியத்தை நாசமாக்கிட்டேன். அது அருமையா மணக்குது. அம்மா, நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. உங்களின் வரைபடங்களை எனக்கு காட்டு. ஓ, அவங்க நேரக்குள்ள வரல. ஆனால் அலெக்ஸ் வரைவு தேர்வு அழகா இருக்குது. ஒரு யோசனை இருக்குது. மிலா, உங்கள் சபை காண்பீங்க. என்றும் இது இருக்கிறது. இது அழகாக இல்லையா? இது ஏதோ ஒரு காமெடியா? அது கொடூரமாக இருக்கிறது. ஆமா மிலா, இது உண்மையாகவே ஒரு கனவு பிரகாசம். அது அத்தனை மோசமானது இல்ல. விதா, உன்னுடைய வரைபடத்தை காட்டு. இதேதான். அற்புதமா இல்லை? ஆம், இது உண்மையாகவே நல்லாக தெரிகிறது. அலெக்ஸ், நீ என்ன சொல்கிறாய்? நல்லது ஒன்று கிடைத்தது. இல்ல அலெக்ஸ், இது நல்லதில்லை. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது ஒரு கெட்ட மனம். அது உண்மை அல்ல. என்ன? அது என் வரைபடம் இல்லை. விடா வென்றார். விடா, நீ என் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு விட்டாய். எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இனி அது முக்கியமல்ல. என் பரிசு எங்கே? ஏதோ ஸ்வரர் வாழ்த்துக்கள். இது உண்மை. என்னிட்ட ஒரு ஹபா பபா இருக்கு. பெரிய புதியம் எனக்கு கிடைச்சது. வா, அது முயற்சிப்பதற்காக ஆவலா இருக்கு. அது நிச்சயமாக அருமை. நான் அந்த அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். நானும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். விடா, நீ குறைஞ்சபட்சம் இதை பகிர முடியுமா? எப்படி? இல்லவே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை காட்டுகிறேன் மற்றும் உலகின் மிகப்பெரிய பப்ளை ஊத முடியும். பாருங்கள், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையில் பெரியதாக இருக்கிறது. ஜீத மோசடி செய்ததற்காக விதாவை தண்டிப்போமா? இது அவளுக்கே உரியதுதான். ஆஹா, நான் பபுல்கத்தில் மூழ்கி இருக்கிறேன். நீ என்ன பண்ண அலெக்ஸ்? ஆச்சரியம். பல வண்ண பிசைந்த மகிழ்பமா. கைகளை உயர்த்தவும். ஏய், வாருங்கள். இது புதுசு முழுக்கடி பொம்மை பிளாஸ்டர் தான். இந்த சுற்றில் நீங்கள் அதை வெல்லலாம். எதுவும் செய்யாமல் காத்திருப்பதை விடட்டும். நாம விழுகிறோம். பார்ப்போம் பார்ப்போம். நல்லா இயங்குவது போல் தெரிகிறது. எனக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும். மகிழ்ச்சி. முக்கியமாக இது போல் தெரிகிறது. இப்போது நான் ஒரு இலகு நிறத்தை எடுப்பேன். வாவ், வீடு அருமையாக செய்கிறாள். சரி, அது கடினமில்லை என்று தோன்றுகிறது. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். நான் சித்திர விளக்கத்தை நீளமாக வரைந்து பிளாஸ்டரின் உள்ளே சிவப்பு நிறமாக இருக்கும். இதோ வித்தியாசமான நிறங்கள் கலந்திருக்கின்றன. நான் ஒரு பேன் கேக் சாப்பிட்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. ஆஹா, அவை அருமையாக இருக்கின்றன. இது போன்ற சவாலை யாருக்கு வேண்டும்? சுவையான உணவு இருந்தால் போதும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பெரிய வண்ணமயமான பன்கேக் செய்ய நினைக்கிறேன். இந்த கோட்டை வெள்ளிக்காயை தயாரிக்க சீமான் பரப்ப வேண்டும். மேலும் பன்கேக் சுடப்பிடிக்க சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். ஆமாம், இது அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு அது பிடிக்கும். ஆம், இது என்னரே? இந்த வேகத்துல நீங்கள் எப்போதும் பிளாஸ்டர் பார்க்க மாட்டீங்க. என்னையாவது ஒரு நல்ல உணவு சாப்பிட்டேன். அதையும் தாண்டி இன்னும் இருக்க விரும்புறேன். ஐயா, கைங்க, இன்னைக்கு பகிர்ப்பதுக்கு மனசில்ல. அந்த பையில என்ன என்னை இருக்கு? சூடாதே அலெக்ஸ். இந்த சுற்றை நான் வெல்ல விரும்புகிறேன். எனவே நான் எனது முழுமையான முயற்சியை செய்கிறேன். கட்டமைப்பு அழகான பாங்கேக்கின் அடித்தளம். இப்போது நான் உள்வட்டத்தை கவனமாக வரையறுக்கிறேன். சபாசு. அவளது வாசனை என்னவாக இருக்கிறது? ஓ இல்ல,
என் பான்கேக். அலெக்ஸ், நாம தீயை அணைக்க வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இது வேலை செய்யலை. நான் எரியூட்டுவேன் என்று நினைக்கிறேன். சரி, நரம்புகளை பயன்படுத்த நேரம்னு சொல்றேன். தண்ணி எங்கிருந்து வந்தது? ஆஹா, என் பன்கேக் கரியானது, மேலும் அது ஈரமாகவும் உள்ளது. நான் என்ன செய்வேன்? நான் உண்மையிலேயே ஜெயிக்க நெருப்பு விரும்புகிறேன். அணைந்து விட்டது மற்றும் நேரம் முடிந்தது. உங்களின் பனிக்கேக்குகளை காட்டுங்கள். அலெக்ஸ், நீ முதலில். இல்லை, உன்னை மகிழ்விக்கும் பொருளை என்ன செய்வது என்று நான் அறியவில்லை. நான் என்னுடையதை உண்டுவிட்டேன். அதை நான் நினைத்திருக்க கூட முடியவில்லை. மிலா, என் பன்கேக் தீயால் அழிக்கப்பட்டது. நான் பார்க்கிறேன். ஆணி வெற்றியடைய முடியாது. ஏது, உன் கையில் என்ன இருக்கிறது? விடா. இது எனது பென்கேக். இது உண்மையானதைப் போலவே எனக்கு தெரிகிறது. வாவ், அவைகள் உண்மையாகவே தெரிகின்றன. இதோ உனக்கு பரிசு இருக்கிறது. உஃப், இறுக்கத்தை விட்டுவிடு. உஃப், வாங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிதா, நீ இழந்த அளவே எப்படி கையாளணும்னு தெரியல. மறைவது நல்லது. அதை விட்டுவிடு. நான் குமிழ்களை சுடுவேன். போதும், தண்ணீர் இல்லை. ஓ ஆம், அதுவே நல்லது. மன்னிக்கவும் நண்பர்களே, இல்லவே இல்லை. இதை பொறுத்து விட்டு விட முடியாது. என்ன செய்கிறாய்? இல்லை, இது நிறமுள்ள மாவு. அவர்கள் இன்னும் பல பாந்துகள் செய்திருக்க வேண்டும். இல்ல, நான் ஏற்கனவே பான்கேக் சாப்பிட்டேன். இது ரொம்ப வேடிக்கையான. ரசிக்கத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விரைவாக மூடிகளை திறப்போம். எப்போது நீங்கள் தொடங்க போகிறீர்கள்? ஓ இல்ல, இது எவ்வளவு பயங்கரமான தொடக்கம். நான் குளிர்ந்து விடுவேன். நான் இது கள்ளிமரத்த உணவா உண்க வேண்டியிருக்கிறதா? இது மிகவும் பயமுறுத்துகிறதே. நிச்சயமாக எனக்கு முள் கொல்பு பண்ணும். சரி, நாம் சிறந்ததை மட்டுமே நம்பலாம். ஓ ஆ, ரொம்பவே வலியாகுது. நீ நிக்கலையா? இல்லவே இல்ல. வேகமா சாப்பிடு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் ஏன் எனக்கு தானே பாதிக்க வந்தேன். எனக்கு ஏறதுக்காக எல்லா ஊசிகளையும் வெட்டி எடுக்கலாமே. டாடா. ஆகவே இப்போது ஒவ்வொரு குட்பைக்கும் நான் ஒரு குடி எடுக்கிறேன். குறிப்பு குறைந்தது ருசியாக இருக்கும் என்று நம்புறேன். இல்ல, அப்படி எதுவும் இல்லை. அவன் வெறுப்பாக இருக்கிறான். நிறுத்துங்கள் பெண்கள் முன்னுக. குறிப்பாக இவ்வளவு ருசியான ஐஸ்கிரீம் கிடைக்கும் போது. ஓ மீரா, என் ஐஸ்கிரீம் எங்க எடுத்து போன? திருப்பி கொடு. முடியாது. பார்த்தியா, ஈராஜியின் பக்கம் அது நல்லா இருக்குது. அதனால் அது எனக்கு. பிங்கோ, இதை சரி செய்ய எப்படி எனக்கு தெரியும்? வெப்பம் தரப்படும் போது கிண்ணங்கள் பாசியாக மாறும். மூவட்ட வடிவில் பாசி இருக்க காரணம் அதுவே எனக்கு. இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் ஐஸ்கிரீமை வெராவிடம் கொடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு தோணுது. இது ரொம்ப அற்புதம். அலெக்ஸ், இப்போ நீயும் மூடை திறக்கலாம். வாவ் வாவ், என்ன அழகு! இது எவ்வளவு சுவையான சூப்! அதை சாப்பிட முனைவுடன் காத்திருக்கின்றேன். யாருடனும் பகிர வேண்டிய அவசியமில்லை என்பதை காணுதல் எவ்வளவு அருமை! இவ்வளவு இனிமையோ! உங்கள் நீங்கள் சொல்றீர்களா? சாண்ட்விச்சை சாப்பிட நானும் ஒரு திட்டம் வைத்துள்ளேன். ஏனெனில் எனக்கும் பசிக்கிறது. அலெக்ஸ், இல்லை, டீனா உங்களை அழைக்கிறார். இப்போது இந்த கத்தி இந்த சதுர சாண்ட்விச்சை 2 முக்கோணங்களாக மாற்ற உதவும். மன்னித்து விடு அலெக்ஸ், ஆனால் நான் அதை செய்ய வேண்டியது. புரிந்து கியாள், எனக்கும் மிகவும் பசிக்கிறது. ஆஹா, அப்படியா? சரி, அதே மூலோட்ட மறுசுவை கொண்ட சாண்ட்விச்சை உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது என்பதை காண்போம். குறைந்தது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ருசியானது. துரதிருஷ்டவசமாக அலெக்ஸ், இந்த சாண்ட்விச்சை நீ சாப்பிடவில்லை. இல்லை, இது 2வது. நாம் இருவரும் விட்டோம். இது எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. உதவி. என்னிடம் உதவும் ஒரு விஷயம் உள்ளது. உள்ளமைந்த தீயை அணைக்கவும் ஒரு பானம் எடுங்கள். நான் இப்போதுதான் என்ன சொன்னேன்? வாவ், அப்பப்பா, வாவ், எத்தனை அழகு! இந்த கூட்டம் என்ன பற்றி என்று பார்ப்போம். பீட்டருக்கு சிப்ஸ் இருக்கின்றன. என்னை பற்றி என்ன? வாவ். ஓ, எனக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன்.
ஐயோ, நான் கடவுள். நாய்க்கு சாப்பாடு தருவதற்கு காரணமில்லை. நான் அதை செய்ய விரும்பவில்லை. நீ அதை செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் நான் முதலில் செய்துவிட்டேன். வெள்ளரிக்காய் மகிழ்ந்து சாப்பிட விரும்புகிறேன். அது மிகவும் சதை புத்தியுடையானது, சூடான கோடை நாளுக்கு பொருத்தமானது. நீயும் வெள்ளரிக்காய் கிடைக்க சொல்லி எனக்கு தெரியும். ஒரு சிறப்பு ஸ்பூன் கொண்டு. ஓ என் கடவுளே, கேசி, ஸ்பூன்களை பிடி. இதனால் சாப்பிட மிகவும் சுலபமாக இருக்கும். மிகவும் நன்றி. இது உண்மையில் மிகவும் பயனுள்ளது. அருகில் இருக்கும் துருவணி பழம் இப்பொழுது எனக்கு, ஏனெனில் நீங்கள் இதனை வட்டமாக நறுக்கினீர்கள். அடுத்த முறை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த துருவணி கதை உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும் என நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் இப்பொழுது. இதை பின்பற்றுங்கள். தவறிவிட்டேன். நீங்கள் எதுவும் எரிந்து கொண்டிருந்து கொள்ளலாம். அதற்குள் தான் நான் என் தர்பூசணியை முடித்து விடுகிறேன். உங்களின் காரணமாக எனக்கு அதிக தர்பூசணி இல்லை, ஆனாலும் குறைந்தது நான் மிச்சம் இருப்பதை வேறு எவரின் உதவியும் இல்லாமல் சாப்பிடுவேன். முடிஞ்சது. வெண்ணா, உன் வரிசை. எனக்கு தோணுகிறது இந்த சிப்ஸ்கள் ருசியாக இருக்கும், குறிப்பாக பிரிங்கிள்ஸ். அவற்றை நான் மிகவும் நேசிக்கிறேன். நானும் கூட. மகிழ்ச்சியில் இருந்து விடுபட முடியவில்லை. நான் விதாவின் சிப்ஸ் கைகளை பிடிக்க வேண்டியது. அதை செய்ய ஒரு பை அசைப்பது போதுமானது. ஆச்சரியம், ஏன் இது காலியாக உள்ளது? எல்லா சிப்ஸும் எங்கே? கெட்ட பெண், யாரும் அவற்றை படுகொலை செய்ய துணிந்தார்களா? சிப்ஸ் மற்றும் பிற உணவு சுவையூட்டத்திற்காக இருக்கின்றன, ஆனால் எனக்கு நாய்களுக்கு உகந்த உணவை சாப்பிட வேண்டும். அது மிகவும் அருவருப்பானதாகவே உள்ளது. அதற்கே இன்ப உணர்வை தர தெரியவில்லை. நான் அதை உண்ண முடியாது என்று தோன்றுகிறது. நான் அதை பருக முடியாது. ஆம், நீங்கள் அப்படியே செய்வீர்கள். எவ்வளவு அருவருக்கத்தக்கதா இருக்கின்றது பாருங்கள். குறைந்தது இதனை முயற்சித்து பாருங்கள். ஐயோ, எவ்வளவென்று அருவருப்பாக இருக்கிறது. வாழ்த்து. நாய் உணவை சிறப்பு களங்களிலிருந்து சாப்பிட வேண்டும். உனக்காக நான் ஒன்றை எடுத்துக்கொண்டதில் நன்றி சொல்லு. ஆமாம், நன்றி. உணவு இன்னும் மோசமா தோன்றுகிறது. நான் கதை கரண்டி வச்சே அதை உணிந்து கொள்ள முடியாது. ஏய், நான் உனக்கு காக்க போகிறேன். அசையாதே. நான் அதை அனைவரும் உணப்பேன். அதை எடு. உனக்கு அது பிடிக்குமா? அப்பல்ல, இது நான் ரசித்த மிகவும் கெட்ட சுவை. இத ஃபனியாக நினைக்கிறியா? நான் உங்களுக்கு உண்மையிலேயே நகைச்சுவை என்னன்னு காமிக்கிறேன். எப்படி ஜெட்டுகிறாய்? இப்போது நாய் வாசனையாக இருப்பாய். பெண்களே, இந்த முறை யாருக்கு அதிர்ஷ்டம் சந்திக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நான் இல்லை. கடவுளே, எனக்கு ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். கூட எனக்கு துத்தி கிட்டுச்சு. அதிகமாகவும் சுவையாக இருக்கிறது. கடைகளில் இதை பெறுவதற்கு பல சமயங்களில் கடினம். எனவே இது இன்னும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது. இங்கே அனைவரும் வாய்ப்பட்டு கொண்டிருப்பதாக எனக்கு தெரியும், ஆனால் நான் பகிர்ந்து கொடுக்க போவதில்லை. உண்மையில் ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலும் மேலும் சுவையாக இருக்கிறது. இந்த மூளையான துண்டுகளை விரைவாக முழுதும் உண்டுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நான் இன்ப நிலையை சில கராத்தே பயிற்சிகளை காண்பிக்க வேண்டும். அப்படியே இப்போது அனைவரும் கேசி எதிர்த்து போராட முடியும் என்பதை அறிந்துள்ளனர். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கையாளலை காட்டுகிறேன். உங்கள் வாய் கொண்டு மிட்டாய்களை பிடிக்கும் முறை. அது மட்டுமல்ல, எந்த ஒருவர் வேண்டுமானாலும் ஒரு துண்டை பிடிக்கலாம், ஆனால் நிறைய துண்டுகளை பிடிப்பது மிக கடினம். அப்பா இல்ல, நான் ஒன்றையும் பிடிக்க முடியல. என்ன வெறுப்பு. ஓ வாங்க. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இப்போது பல ஸ்டார் உலகங்களில் இருக்கிறேன். முதலில் சாப்பாட்டு கட்டைகளே. ஓ இல்லை, அவர்களுடன் நான் ஒருபோதும் சாப்பிட முடியவில்லை. நான் இப்போது கற்றுக்கொண்டால் நான் ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டேன். ஆனால் சோப் ஸ்டிக்களை வேறு வழியில் பயன்படுத்த என்னை தடுக்கிறவர் யார்? அவற்றில் ரேயால் வைத்து நேராக சாப்பிடுவது போல. இது குளிர்ச்சியானது, வசதியானது, மேலும் என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன. உன் நண்பரோடு பகிர்ந்து கொள்வது எப்படி? முடியாது. மேலும் உனக்கு ரோல்ஸ் ஏற்கனவே தேவை என்று நான் நினைக்கவில்லை. உனக்காக சற்று சுவையான எலுமிச்சங்கள் காத்திருக்கின்றன. அவை எவ்வளவு புளித்திருக்கும் என்று நான் ஊகிக்க முடியவில்லை. வெளியே போ. எலுமிச்சங்கள் பூமராங் போல திரும்பி வரும் என்று எனக்கு தெரியாது. வெளியே போ. அவைகள் இப்போது உன் விதியாக தோன்றுகிறது. ஆவலிலிருந்து அவள் விலகினாள். அப்படிதான் நான் எசமாளியாக எலுமிச்சைகளின் அரிப்பை குறைப்பது எப்படி என்று கண்டுபிடித்தேன். நம்மால் அவற்றின் வெளிப்புறத்தை கிழிக்க முடியும். மன்னிக்கவும். சரி, அதை முயன்று பார்ப்போம். எனக்கு தோணுது எலுமிச்சை நீர் கொஞ்சம் சுருங்கி இருக்கலாம். எனக்கு ஒரு குளிர்ச்சியான மழைக்கு தேவையாக உள்ளது. இப்போது மிகவும் சிறப்பாக உணரப்படுகிறது.
கேட்டிருந்தவங்கள அல்ல, நான் நாற்றமாவதை விரும்புவதில்லை. எவ்வளவு பெரிய துண்டுபா! இது மிகச் சிறந்தது. வாவ், இங்குமே சுவைத்தனமும் உள்ளது. மீன் சனம் காதலிக்கிறேன். நான் முதலில் யோனாவிற்கு இந்த மிருகத்துடன் சமாளிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் நன்றியுள்ளேன். இதனை பின்னர் விட்டுவிட மனமில். அது ருசியா? என்னை கிண்டல் செய்யாதே. இது எனக்கு உண்மையாக கடினமாக உள்ளது. வெங்காயங்கள் எவ்வளவு அருவருப்பாக உள்ளன என்று நீ தெரிய வேண்டும். நீ ஒற்றை முறுப்பு எடுத்தால் உடனே வாந்தி எடுப்பாய். எனக்கு பதில் கட்டுகிறாயிற்று. என்ன நாற்காற்று! இப்பொழுது உன் உணர்ச்சிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. மன்னிக்கவும். சரி சரி, நான் சுத்தினேன். எனவே எச்சரிக்கையாக பிஸ்ஸா இருந்தால், அதாவது அவை என்னுடையவை. எப்படி அழகாக இருக்கிறது! திடீரென்று இப்போது எதிர்பார்த்திருக்கும் நல்ல விஷயங்கள் மற்றும் சின்ன ஒரு துண்டை வெட்டினால் அதை சதுரமாக மாற்றலாம். அதனால நானும் சிறு கேளிக்கை உணவு வாங்கிக் கொள்ளலாம். முக்கியமானது என்னவென்றால் எனது கை கெட்டியாகாமல் இருக்க வேண்டும், அல்லது அதை பிறகு சரி செய்ய வேண்டும். என்ன பிரச்சனை? உங்களுக்கு எப்படி தைரியம்? உங்களுக்கு வெட்கமா இல்ல? இது எனது பீட்சா. இந்த துண்டு சதுரமாக உள்ளது, அதனால் இது என்னுடையது. அப்படி இருக்குதே. எனக்கு ஏற்கனவே எதுவும் இல்ல, முழுவதும் பாதிக்கப்படவில்லை என்பதற்கு நன்றி. குறைந்தது என்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்கும். என்னை எதிர்பார்த்து மீன்களின் முழு தொகுப்பும் இருக்கின்றன. சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இது வாக்குறுதி அளிக்கின்றது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் அவளிடம் உறுதிப்படுத்த வேண்டாம். நான் எனக்கே சாப்பிடுவேன். இது மிகவும் எனக்கு இன்னும் வேண்டும். பேராசையான அலெக்ஸ் பொதிகை கருவிகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறார். ஓ, அது சிறந்தது. அவர் காதலிகளை சந்திக்கும் போது எப்படி நடக்க வேண்டியது என்பதை எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. ஓ, டோனட் ஆகுமோ? ஆமாம். இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ்! பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதில என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஹாய் சாப்பராய் ஜான். ட்ரிசாம்ப்ரோ, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். டபீஸ் இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. 13 மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இது அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், பல சீஸா கேன பிடிக்கிற. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை. ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம்.
எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீவ், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், ஜான் நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு, ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட், குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு கொண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது சாவற்ற கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னேல்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவை அரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றை வானலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல, நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ், அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன். எம்மா, பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாராட்டுங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் ஷெஃப் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதாரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம்.
ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை, வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அதை சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் ஆன்சர்ஸ் ஆகக்கூடும். பல்லியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. ஜான் பத்தி என்ன? காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா பாட்டி, நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலையாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா எம்மா? கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள். பிரியாவிடை என்ன? ஓ வாவ், ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹோலி மோலி, வாவ். ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி லில்லி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ, நன்றி. ஹை, ஓ, என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ, ஓ, இல்லை. ஓ, ஓ, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஓ,
இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும், எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ ஜெர்ரி எலியை என்னங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க, உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம், அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சும், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. இல்ல, நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே, நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ, வா, யோசி, ஆணி, யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ, வணக்கம். உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் அதை செய்தேன். ஓ, தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ, இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கர்ப்பிணியா இருக்கிறியா நினைச்சேன். என்னை திருவாங்க இந்த எதிர்பார்க்கல. சரி, நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ். ஓ, அதுதான். ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து, நான் உன்னை பிடிச்சுக் கொள்றேன். ஏன் ஓடுகிற? இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்டு மைதானம் அல்ல. பாருங்க, பாருங்க. ஓ, சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் போட ஒரு படம். ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ, மியோனடி. ஓ, நிறுத்து. டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ, இல்ல, ஓ, இல்ல. ஆஹா. ஓ, ஓம், தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ, அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ, வணக்கம். ஓ, ஹலோ. என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ, சரி. ஆஹா, போதும். அச்சோ, எனது யோசனை அருமை.
முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி ஐ, நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது ஓ நான் மிகவும் அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. சுவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ, நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ, ஒரு நொடி. அடுத்து. ஓ, அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ, நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக் கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம், அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம், ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ, நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ, அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ, அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர்.